சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தில் இருக்கிறவங்க இதை மிகச்சிறப்பாக எடுத்து செய்யணும். ஆனால் எல்லோருக்கும் ஞான சரியை என்பது பொருத்தமானது. எல்லோரும் செய்ய வேண்டியது இந்த ஜீவதயவு, ஜீவகாருண்யம். அப்போது இந்த ஜீவகாருண்யம் இந்த இடத்துல இந்த பொண்ணுடம்பா நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம், பேசிகிட்டு இருக்கோம். அது என்னன்னாங்க ஐயா, இந்த ஸ்தூல உடம்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆணவம், கண்மம், மாயை, மாமாயை, திரோதாயை என்ற 5 மலங்களால் ஆனது. இந்த 5 மலங்கள் நிறைந்த இந்த உடம்பை சுத்த உடம்பாக மாற்றுவதுதான் இந்த சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தினுடைய முக்கிய கோட்பாடு. சமரச சங்கத்தார்கள் செய்ய வேண்டிய ஒன்று இந்த அசுத்த உடம்பை சுத்த உடம்பு. அந்த சுத்த உடம்பு ஆவதற்கு என்ன வழின்னு கேட்டிங்கன்னா, சத்து விசாரம் என்ற இவற்றில் நீங்கள் கருத்துறும் பொழுது, கண்ணுறும் பொழுது உங்கள் உடம்பில் இயல்பாகவே சுத்த உஷ்ணம் உருவாகி இந்த அசுத்த ஆணவமாகிய கண்மமாகிய மாயையாக இவற்றையெல்லாம் விலகி இந்த அசுத்த உடம்பு நீங்கி சுத்த உடம்பாக மாறுவோம். அதை அந்த சுத்த உடம்புதான் பொன் உடம்பு என்று அழைக்கின்றோம். உள்ளே இருக்கின்ற சூட்சும உடம்புதான் பிரணவ தேகமாகவும், அதற்குள் இருக்கின்ற காரண உடம்புதான் ஞான தேகமாகவும் மாறுகின்ற நிலையை அடைகின்றோம். எப்பொழுது நாம் ஏமசித்தியாகிய இந்த உடம்பை பொன் உடம்பாக சுத்த உடம்பாக மாற்றுகின்றோமோ அத்தருணம் தொடங்கி தானாகவே இயல்பாகவே இந்த பிரணவ தேகமும் ஞான ஒளி தேகமும் சித்திக்கும் என்பது வள்ளல் பெருமான் கண்டு கொடுத்து இருக்கின்ற அனுபவ உண்மை.